இப்போ உலகமும் நம்முடைய முன்னோர்கள் ஈவன் கிறிஸ்தவத்தில் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்ல, பணம்லாம் வேஸ்ட்டு, அது இருந்தால் யாரும் கர்த்தர் இப்படி நடந்திருக்கு. நிறைய பேர் இப்படி ஃபெயிலியர் கேஸாக போயிருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக கர்த்தர் தன்னுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. கடைசி நாட்களில் பணம் இருந்தால் தான் ஊழியம் பெருக முடியும். எதை வாங்கணுன்னாலும் பணம் வேணும். ஸோ வித்தவுட் மணி இல்லாமல் நம்ம கிங்டமை கூட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஐஸ்வர்யம் என்பது கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எடுத்து வாசிங்க, பிரசங்கி 10:19 வாசிங்க. விருந்து சந்தோஷத்திற்கென்று, திராட்சரசம் ஜீவனுள்ளோரை, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இதை யார் சொன்னது? பெரிய ராஜா சொல்றாரு. வெள்ளியை தன் காலத்தில் ஒரு பொருட்டா எண்ணாம இருந்த ஒரு ராஜா சொல்றாரு. அப்போ உனக்கு விருந்து சந்தோஷம் வருதுன்னா, அந்த சந்தோஷம் இது ரெண்டும் எதனால வருது? அப்போ பணம், மணி கிவ்ஸ் எவ்ரிதிங். சந்தோஷம் வேணுமா? அது வரும். பணம் இருந்துச்சுன்னா பார்ட்டி வை சந்தோஷம் வரும். அப்ப சந்தோஷத்தையே பணம் இருந்தா ஏங்க, நீங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணாம நீங்க ஐஸ்வர்யத்தெல்லாம் வாங்க முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப பைபிள் எதங்க டீச் பண்ணுது? வேதம் ஏழ்மையை அல்ல, எளிமையை போதிக்கின்றது. எனவே தான் நாம் செழித்திருப்பது தேவ சித்தம் என்பதையும், அதற்கு தேவன் எப்படி உதவுகிறார் என்பதையும் நாம் அறிய வேண்டும். நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டியில் இல்லாததுக்கு, சிலுவையில் முடிக்கப்பட்டிருக்கிற செழிப்பில் இல்லாததுக்கு காரணம் தவறான கருத்துக்களினாலே நம்முடைய மனதிலே அரண்களாய் நாம் அடுக்கி வைத்திருப்பது தான். ஆமாம், நான் சொல்றேன், இந்த கூட்டம் நாளைக்கு அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவர்களாய் இருந்தாலும் நீங்கள் இடராதவர்களாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் முதலாவது ஐஸ்வர்யமும் கனமும் அது நம்முடைய தகப்பனாலே வருகிறது என்கிற அறிவு போதும். உங்ககிட்ட எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் உங்களை திரும்பி அவர் அண்டையில் வர வைக்கும்.